இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து எங்களுடைய சமூகத்துல ஒரு அங்கமா இருக்கிற பிள்ளைகளா வந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கான வழிகாட்டல்கள் வந்து சரியான விதத்துல வந்து கிடைக்கப்பெறுதான்னு சொல்லி கேட்டா இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏனெண்டா இன்றைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளோட பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து எங்க கொண்டே சேர்க்கிறது, அது ஒரு பாடசாலையா இருக்கலாம், முன்பள்ளியா இருக்கலாம், எங்க கொண்டே சேர்க்கிறதுல இருந்து தொடங்கி தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பொது பொது இடங்கள்ல எப்படியான வரவேற்புகள் இருக்கு, பொது விழாக்கள்ல வந்து தங்களுக்கான பிள்ளைகளுக்கான ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கலை நிகழ்ச்சியா இருக்கலாம், தங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்க இடம் இருக்குன்னு சொல்லி கேட்கிற ஒரு நிலைமையில வந்து இன்றைக்கு எங்களுடைய சமுதாயம் இருக்குது. நாங்க இந்த பிள்ளைகளை வந்து எவ்வளவுக்கு அக்செப்ட் பண்றோமோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கான வாய்ப்புகளையும் வந்து நாங்க உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கிறோம். இது ஒரு சமூக பொறுப்புடைய ஒரு நிகழ்ச்சியா வந்து கொண்டு செல்லணும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்து சகிஷ்ணா அக்காவை வந்து நான் இன்றைக்கு கூப்பிட்டுருக்கிறேன். இவ வந்து பேசிக்காக வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட், ஆர்கிடெக்சரில் வந்து கிராஜுவேட் பண்ணியிருக்கிறா, ஆல்ரெடி கிராஜுவேட் பண்ணியிருக்கா, அதோட வந்து இப்போ மாஸ்டர் டிகிரி படிச்சு கொண்டு இருக்கிறா. அதை விட வந்து அவளோட இன்ட்ரெஸ்ட் வந்து சங்கீதத்துறையில், அது மியூசிக்கில் வந்து கூடுதலாக வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு காரணத்தால் வந்து அவள் வந்து சவிகா மியூசிக் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு மியூசிக் அறிவாலயத்தை, சங்கீத அறிவாலயத்தை வந்து தொடங்கி அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளுக்கான ஒரு முன்னெடுப்பாக வந்து அந்த நிகழ்வை வந்து அந்த ஒரு இசை வகுப்புகளை வந்து கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறான். அந்த இசை வகுப்புல வந்து எந்த ஒரு பிள்ளைகளும் வந்து இணைஞ்சு பயில முடியும். அங்க வந்து மிருதங்கம், வயலின், இந்த மாதிரி எல்லா இசைக்கருவிகளுக்கான வகுப்புகளும் நடக்குது. அதோட வந்து கர்நாடக சங்கீதம், அந்த வாய்ப்பாட்டு சங்கீதம், இந்த மாதிரியான இசை வகுப்புகளும் வந்து நடக்குது. ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளோட வந்து கூட தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஒரு நபர் என்ற வகையில வந்து இன்றைக்கு அவாவோட தான் நாங்க இந்த எபிசோட் முழுக்க கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். ஸோ முதல்ல வந்து வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சகிஷ்ணாக்கா. வணக்கம் மாதவி. வணக்கம் அக்கா. ஸோ தேங்க்யூ, உங்களுடைய டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ முதல்ல எங்களுடைய ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு. எனக்கும் நல்ல மகிழ்ச்சி உங்களோட இந்த பொழுதை வந்து கழிக்கிறது. ஓகே, ஸோ நேரடியாக நாங்கள் வந்து ஒரு கொஷனுக்குள்ள போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவதாக வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை வந்து எப்படி அடையாளம் காண்றது என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து குழந்தைகளாக பிறக்கும்போது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நடக்க வருமா, பாட வருமா, பேச வருமான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை வந்து எப்படி நாங்கள் முதல்ல அடையாளம் காண்றது? ஏனெண்டா ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் பிள்ளையை பற்றின்னு சொல்லி சொல்லுவினோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த அம்மாக்கள் முதல்ல வந்து பிள்ளைகளை வந்து தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்னு சொல்லி அடையாளம் கண்டால் தான் அந்த பிள்ளைகளை வந்து வளர்த்தெடுக்கிறதுல வந்து சரியான ஒரு பொறுப்புணர்வோடு வந்து செயற்பட முடியும். ஆகவே இந்த பிள்ளைகளை வந்து எப்படி நாங்கள் அடையாளம் காண்றது மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்னு சொல்லி? பொதுவா வந்து பார்த்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள்ல வந்து தனக்கு வகையில் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா ஏஎஸ்டின்னு சொல்லுவோம், ஆட்டிசம், மற்றது ஏடிஹெச்டி ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்னு சொல்றாங்க, மற்றது அதை விட பிளைண்ட், மற்றது செரிப்ரல் பால்சி, மற்றது அதாவது கால்கள் இல்லாத ஆக்கள், மற்றது கண் தெரியாத ஆக்கள், அப்படி மாற்றுத்திறனாளிகள்ல வந்து தனக்கு வகையில் இருக்குது. அப்ப நார்மலா வந்து அப்ப கண் தெரியாத ஆக்கள், மற்றது காது கேட்காத ஆக்கள் எங்களுக்கு இலகுவாக வந்து அடையாளம் கொண்டு கொள்ள இயலும். மற்றபடி வந்து ஓட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், மற்றது செலிப்ரல் பால்சி பிள்ளைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்பிட்ட மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையில வந்து இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து பேச்சு வந்து கொஞ்சம் தாமதமாகுது, அல்லது வந்து அவைண்ட ஆக்டிவிட்டியில டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்ப நார்மல் சில்ட்ரனை விட அவைண்ட ஆக்டிவிட்டிஸ்ல வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. அல்லது வந்து அவையில ஒரு இடத்துல இருக்காம கூட ஹைப்பர் ஆக்டிவா பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கணும். இப்ப சொல்லிக்கல அவையில் காது கொடுத்து கேட்கணும், இல்ல இப்ப கணக்கு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணினோம். அப்படி நாங்கள் அடையாளம் பேசிக்கா வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளைகளை வந்து நாங்கள் பிறகு வந்து அது மெடிக்கல் ரீதியாக வந்து பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றது நாங்கள் வைத்தியசாலையில போய் நாங்கள் பரிசோதனை செய்து கொள்ளலாம். அவைகளுக்கான ஸ்பெக்ட்ரம் என்ற ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அப்ப அதன் மூலமா வந்து இந்த பிள்ளை வந்து இதால பாதிக்கப்பட்டிருக்க என்றது வந்து நாங்கள் வைத்தியர்கள் மூலமாக வந்து அடையாளம் கண்டுகொள்ளலாம். அதை விட டவுன் சிண்ட்ரோம் வந்து பிள்ளைகள் வந்து பிறந்து கொஞ்ச நாளையாலேயே எங்களுக்கு தெரிய வரும். அதாவது
பிள்ளைங்க தோற்றத்தை வச்சுக்கொண்டே நீங்க பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான முகமைப்பு உடல் அமைப்போட இருக்கும் பிள்ளைகள். இப்ப அவையில வந்து நாங்கள் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். மிச்சாக்களை வந்து நாங்கள் அதாவது ஏஎஸ்டி மற்றது ஏடிஹெச்டி பிள்ளைகளை வந்து குறிப்பிட்ட சில ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ்க்கால வந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே. உண்மையில இந்த டாப்பிக்கை வந்து கதைக்க முதல்ல நான் இதை வந்து சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஷகிஷ்னா அக்கா வந்து ப்ரொஃபஷனலாகவும் ஸ்பெஷல் கிட்ஸுக்கான ஒரு சைக்காலஜி சம்மந்தமான டிப்ளமா வந்து முடித்த ஒரு ஆள். ஸோ ப்ரொஃபஷனலாகவும் அவன் இந்த டாப்பிக்கை வந்து கதைக்கிறதுக்குரிய ஒரு ஆளுன்ற வகையில் வந்து நாங்கள் ஷகிஷ்னா அக்காவோட இந்த உரையாடலை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஸ்பெஷல் கிட்ஸை வந்து நாங்கள் முதல்ல அடையாளம் காண்றது வந்து முக்கியமான விஷயம். அவை வந்து சமூகத்திலேருந்து புறந்தள்ளுறதுக்கு இல்லை, அவைக்கான சரியான வழிகாட்டல்களை வந்து உரிய வயதில் வந்து கொடுக்கறதுக்காகவே நாங்கள் இந்த அடையாளப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது இல்லையா? ஏன்னு சொன்னால் சில நண்பர்களோட வந்து கதைக்கும் போது அவை வந்து மருத்துவத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நண்பர்கள், மருத்துவ துணைத்துறையிலையும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற நண்பர்கள். அப்போ அவை வந்து சொல்லும்போது இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு வகையான நோய் அறிகுறிகளோட இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். எவ்வளவு கெரியா வந்து அவைய வந்து அடையாளம் காண்றோமோ அவ்வளவு கெரியா வந்து அவைய வந்து சரியான பாதையில் வழிநடத்தி அவைய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த பிள்ளைகளை வந்து அடையாளம் காணணுமென்றது வந்து ஒரு முதல் விஷயமா இருக்குது நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறதுக்காக. அடுத்தது இந்த சமூகத்தில் வந்து இந்த பெற்றோருண்ட மன இயல்பு வந்து எவ்வாறு இருக்கு என்னன்னு சொன்னால், நீங்களும் இந்த பிள்ளைகளோடையும் பெற்றோரோடையும் இயங்குறபடியால் தொடர்ச்சியாக இயங்குறபடியால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் சைக்காலஜி எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில இந்த சமூகத்தில் வந்து இந்த பெற்றோர்கள் தான் எல்லா வகையான ப்ரெஷருக்குள்ளேயும் போகிற ஆக்களாக இருப்பினம் இல்லையா? இந்த 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு எப்படி ப்ரெஷர் பண்ணுறது, பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சேர்ந்து ப்ரெஷர் ஆகினோம்னு சொல்லி நாங்கள் இதன்றமோ, இதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கிட்ஸை வந்து வளர்க்கும் போது அந்த கிட்ஸுக்கு வந்து எவ்வளோத்துக்கு ப்ரெஷர் இருக்கோ அதை விட அதிகமாக வந்து அவைய சுற்றி இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த அம்மா அப்பா அம்மாருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது சமூகத்தால் கொடுக்கப்படுற பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் மனநிலை வந்து எப்படி இருக்கு? முதல்ல தன்னுடைய ஒரு குழந்தை வந்து இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைன்னு சொல்லி கண்டறிகிற அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி இருக்கு அவன் மனநிலை? உண்மையாவே பார்க்க போனா முதலாவது வந்து அக்செப்ட் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் தானே. அதாவது பிள்ளை வந்து பிள்ளைக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அதை நாங்கள் முதல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்ப பிள்ளைக்கு ஏஎஸ்டியா இருக்கட்டும், ஏடிஎஸ்டியா இருக்கட்டும், அல்லது வேற மாற்றுத்திறனாளி வகைக்கு உட்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். அக்செப்ட் பண்ணினாதான் அதுக்கு அடுத்தது அந்த பிள்ளைக்கான எண்ணத்தை கொடுக்கலாம்ன்றது பிறகுதான் நாங்க யோசிப்போம். நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணாட்டிக்கு நாங்கள் அவைகளுக்கான சரியான ஒரு எடியூகேஷனை சரி, அவைகள ஒரு வாழ்க்கையை சரி நாங்கள் உருவாக்கி கொடுக்க இயலாது. அதால வந்து முதலாவது வந்து நான் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னா, முதல் வந்து பிள்ளைக்கு என்ன குறைபாடு இருக்குன்றத நீங்க முதல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்ப அக்செப்ட் பண்ணின பிறகு இதுல ஒன்றுமே வெட்கப்படுறதுக்கு இல்லை. அதாவது இப்ப சில பெற்றோர் நினைப்பினம் தங்களோட பிள்ளை வந்து ஒரு மாற்றுத்திறனாளின்றத வந்து ஒரு வெட்கமாக நினைக்கிறார்கள், அல்லது பொது இடங்கள்ல சரி, பொது நிகழ்வுகள்ல சரி, அவைகளை வந்து கூட்டிக் கொண்டு போய்க்கல வந்து அது வந்து தங்களுக்கு ஒரு மானபங்கமாகவே கருதுறது வந்து எங்கட சமுதாயத்துல வந்து கூடுதலா இருக்குன்னு நான் அறிஞ்சு கொண்டேன். மற்றது வந்து இப்ப உங்களோட பிள்ளை வந்து ஒரு அதாவது வந்து டிஃப்ரெண்டான பிள்ளை இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் அதாவது அந்த உயிரும் இந்த உலகத்துல பிறந்து தனக்கான எல்லா வகையான சுகபோகங்களை சரி அனுபவிக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் அந்த உயிருக்கு இருக்குது. அதால அந்த பிள்ளைய பூட்டி வச்சோ, அந்த பிள்ளைய வந்து நார்மல் சில்ட்ரனோட கம்பேர் பண்ணியோ, நாங்கள் அவைகளுக்கான எல்லைகளை வந்து மட்டுப்படுத்தியோ, ஒரு அதாவது அவையில வந்து ஒரு வரையறைக்கு உட்படுத்தி அவையில வெளியில கொண்டு வராம அப்படி ஒன்றும் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். அதாவது இப்ப முதல் வந்து நாங்கள் வந்து அவையில அக்செப்ட் பண்ணுறோம். சரி, இந்த பிள்ளை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரிக்குள்ள இருக்கிற பிள்ளை. ஆனா சரி,
இப்படியான ஒரு பிள்ளைக்கு வந்து நான் எண்ணத்தை கொடுக்கலாம். எண்ணத்தை கொடுக்கறதால அந்த பிள்ளையில ஒரு சின்ன மாற்றத்தை வந்து நான் ஏற்படுத்தலாம்ன்றது வந்து நான் முதல்ல வந்து கவனிக்கணும். இப்ப சில வேளையில இப்ப நான் முக்கியமா கதைக்கிறது வந்து ஓட்டிசம் மற்றது வந்து ஏடிஎஸ்டி பிள்ளைகள. அப்ப சில வேளையில வந்து அவைகளுக்கு வந்து கூடுதலான இப்ப இப்ப நார்மலான ஆட்களை விடவே அவைகளுக்கு வந்து கூட மீத்திறன் இருக்கும். அதாவது வந்து இலகுவாக வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கும். சில